திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் அமைந்துள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தின் பிரதான நுழைவாயிலில் ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்று காலை முதல் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் நிலக்கரி கையாளுதல், சாம்பல் அகற்றும் பிரிவு, மின் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி வருகின்றனர். நீண்ட காலமாக பணியாற்றி வரும் தங்களை படிப்படியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இதனுடன் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு முறையான அடையாள அட்டை வழங்க வேண்டும், ஒப்பந்ததாரர்கள் மூலமாக அல்லாமல் தமிழ்நாடு அரசே நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும், தொழிலாளர் நல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். மின் உற்பத்தி பிரிவில் பணியாற்றும் தொழிலாளர்களுடன் பகிர்மான கழகத்தில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பேசிய தொழிலாளர்கள் கடந்த 2 மாதங்களாக தங்களது கோரிக்கைகளை தெரிவிக்க முதலமைச்சரை சந்திக்க முயன்றும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் மின்வாரிய தலைவர் மற்றும் மின்துறை அமைச்சரை சந்தித்தும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். போராட்டத்தின் போது உரிய அனுமதி பெறப்படவில்லை என்பதால் அனல் மின் நிலையம் அருகே தரையில் அமரக்கூடாது என்று காவல்துறையினர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து குறிப்பாக பெண் தொழிலாளர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. மேலும் மாதம் சுமார் 12,000 ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்கப்படுவதாகவும் அந்த குறைந்த வருமானத்தில் குடும்பத்தை நடத்துவது மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் சில தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்தனர். தங்களது கோரிக்கைகளை அரசு உடனடியாக பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்வு கிடைக்கும் வரை அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் தொடரும் என்றும் தொழிலாளர்கள் எச்சரித்துள்ளனர். போராட்டம் காரணமாக வடசென்னை அனல் மின் நிலைய நுழைவாயிலில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது.